Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை. தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், குமரியில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 11,480 ரூபாய்க்கும், 1 சவரன் 91,840 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிராமிற்கு 4 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 169 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,69,000 ரூபாய்க்கும் விற்பனை. பீகார் மாநிலத்தில் நாளை 122 தொகுதிகளில் 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல். பாதுகாப்பு கருதி நேபாள எல்லையில் 72 மணி நேரத்திற்கு மூடல். டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கு பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். SIR விவகாரத்தில் சத்தமில்லாமல் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் பேச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாவாசாமி போட்டுத்தான் ஆகணும். இந்த SIR குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதிமுகவின் சார்பில் திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். முன்கூட்டியே போட்டிருக்கணும். SIR என்றாலே திமுகவினர் அலறுவதாகவும் பதறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். உண்மைகளை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் விளக்கம். சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் முதியோர் நலனுக்கான புதிய திட்டமான அன்புச்சோலை மையங்கள் திறப்பு. 10 கோடி ரூபாய் செலவில் 25 மையங்களை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தனது மகனையும் மருமகனையும் கட்சியில் பார்த்ததுண்டா என்று எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறிய செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுக்கு பதில். உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கோவையில ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. தர்ம யுத்தம் நடத்திய ஓ. பன்னீர்செல்வம் 1 வாரம் பொறுத்திருந்தால் முதல்வராகி இருப்பார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கருத்து. அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு 1 வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். சென்னையில் வரும் 13ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம். கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து பிரேமலதா தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என தகவல். கிருஷ்ணகிரி நகராட்சி திமுக பெண் தலைவர் ஃபரிதா நவாபின் பதவி பறிபோனது. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 27 பேரும் ஆதரவு. திருச்சி பீமநகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல்.
திருச்சி காவலர் குடியிருப்பில் நடந்த கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருச்சி கொலை சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சியில் 7000க்கும் அதிகமான படுகொலைகள் நடந்திருப்பதாக அன்புமணி கடும் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் பெண் கவுன்சிலர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பி ஓடிய இருவருக்கு காவல்துறை வலை வீச்சு. அறநிலையத்துறை ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது. கரிவலம் வந்தநல்லூர் பால்வந்தநாதர் கோவில் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றங்களை செய்வது தொடர்பாக 23, 24 தேதிகளில் ஆலோசனை. மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய பாடத்திட்டங்களை சேர்க்க திட்டம் என தகவல். ஈரோடு அருகே பழங்குடியின மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள். காட்டாற்று வெள்ளம் காரணமாக சாலை சேதமடைந்ததால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் நடவடிக்கை. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் கொட்டப்பட்ட ஹைபிரிட் கொய்யா பழங்கள். வீடுகளுக்கு அள்ளிச் சென்ற மக்கள். மத்திய பிரதேசத்தில் வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் அளவுக்கு கடும் வீழ்ச்சி. விளை நிலத்திலேயே டிராக்டரை கொண்டு பயிர்களை உழுது அழிக்கும் விவசாயிகள். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு லட்டு தயாரிக்க விநியோகிக்கப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட வழக்கு. டெல்லியைச் சேர்ந்த வியாபாரியை கைது செய்தது சிறப்பு குழு. காஷ்மீர், ஹரியானாவில் காவல்துறை தேடுதல் வேட்டையில் 2900 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல். பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த மருத்துவர் உட்பட 7 பேர் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கைது. பிலிப்பைன்ஸில் உருவாகியுள்ள புதிய புயலால் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பு. ஒரே வாரத்தில் சக்தி வாய்ந்த புயல்கள் தாக்கியதால் நிலை குலைந்த மக்கள். கனடாவில் தொடங்கியது பனிப்பொழிவு சீசன். வெண்ணிற விரிப்பு போல காட்சியளிக்கும் சாலைகள். ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜாவை தந்துவிட்டு சஞ்சு சாம்சனை பெற சென்னை சூப்பர் கிங்ஸ் திட்டம். தோனிக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பராக பயன்படுத்திக் கொள்ள முடிவு. இம்மாத இறுதியில் தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் 14வது ஆடவர் இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள். தொடருக்கான சின்னமாக காங்கேயின் சின்னத்தை அறிமுகம் செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.